வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டாபிக்லாம் பார்க்க போறது இல்ல. ஒரு புக்க பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புக் நான் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் படிச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி உங்களுக்கு சஜஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த புக்கு படிங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். சரி அது என்ன புக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழர்கள் தங்கள் மொழியை ஒரு மொழியாக கருதவில்லை என் அன்பு சொந்தங்களை. தமிழர்கள் தங்கள் மொழியை உயிரென போற்றினார். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிர். ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன புக்குன்னு என்ன சொல்லல, இப்ப சொல்றேன். அது என்ன புக்குன்னா ஐயா இறையன்பு எழுதுனது. புக்குன்னா ஐயா இறையன்பு எழுதுனது. இறையன்பு எழுதுனதுனாலே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அவர் எழுதின எல்லா புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரீசெண்டா அவர் எழுதின ஒரு கதை கூட நல்லா இருந்துச்சு. அந்த காட்டை விட்டு இரும்பு வாங்கின மனிதன் சொல்லிட்டு அந்த கதை கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன சொல்லுங்க, அடுத்த வீடியோல போட்டுருந்தேன். இறையன்பு எழுதுனதுனாலே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும், ரொம்ப கருத்து நிறைஞ்சதா இருக்கும் ஐயா இறையன்பு எழுதுனதுனாலே. சரி வாங்க பார்க்கலாம் என்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு. புக்கோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான். அதுதான் புக்கோட ஹெட்டிங்கு. ஐயா இறையன்பு எழுதுனது. இந்த புக்கு முன்னாடியே இருந்துச்சு, நான் இப்பதான் படிக்கிறேன். படிச்சு உங்களுக்கு சஜஷன் பண்றேன். சரி வாங்க. வந்து ஒரு பொருள் அடக்கத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 12, 10 இவ்வளவுதான் இருக்கு ஒரு புக்ல. ஆனா இந்த புக்ல பொருள் அடக்கத்திலேயே 25 ஹெட்டிங்ஸ் இருக்கு. அந்த ஹெட்டிங்ஸ் கீழே நிறைய அதுக்கான விளக்கம் மொத்தம் 25 இது இருக்கு. 25 தலைப்பு கீழே அந்த பொருள் அடக்கத்தை வச்சிருக்காரு அவரு. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த புக்கு. ஒரு கருவறையில தொடங்கி ஒரு மனுஷன் வாழ்க்கையில முடிகிற அந்த கண்டிஷன் இருக்குல்ல, அது வரைக்கும் இதுல தெளிவா கொடுத்துருக்காரு. எல்லாமே ஓரளவு படிச்சு முடிக்க 1 மந்த் அது ஆகும். குறைஞ்சபட்சம் 1 மந்த் ஆகும். அதிகபட்சமா 2 மந்த் ஆகலாம், 3 மந்த் ஆகலாம். ஆனா செம்ம சூப்பரான புக்கு. எல்லாரும் வாங்கி படிங்க. ஸோ அந்த புக்கு எதுனா இதுதான் அந்த புக்கு. இதுதான் ஐயா இறையன்பு எழுதுனது. அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த புக்கு. ஒரு வழிபாடு. இது தெரியல அப்படின்னா முன்னாடி ஸ்கிரீன்ல கூட வைக்கிறேன். சரி ஓகே. இந்த புக்ல வாழ்க்கையே ஒரு வழிபாடுன்னு இது இறையன்பு ஐயா எழுதுனது. இந்த பொருள் அடக்கத்தை நல்லா பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒண்ணு இருக்கு. நான் ஆரம்பத்துல கூட சொல்லியிருப்பேன், அதை நல்லா பாத்துங்க. இதுதான் பொருள் அடக்கம். புக்கோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பேஜ் தேவையில்ல. ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கருப்பையும் கற்ப கிரகமே அப்படின்னா, அது ஒரு குழந்தை பிறக்கும்ல, உருவாகும்ல, அது ஒரு மனிதன் உருவாகல அந்த இடத்த சொல்றாங்க. அந்த ஒரு மனிதன் உருவாகிறதுல இருந்து ஒரு மனிதன் இறக்குற வரைக்கும் நடக்கிற விஷயத்தை எல்லாமே எழுதியிருப்பாரு. ஆனா லாஸ்ட்ல பாருங்க, அந்த மனுஷன் இறக்குற வரைக்கும் எழுதியிருப்பாருன்னு சொன்னால அதான் லாஸ்ட்ல இருக்கும். வந்து மரணமில்லா நன்றி உரை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இது ஆகச் சிறந்த புத்தகம். இது எல்லாரும் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். ஓகே, தேங்க்யூ கைஸ். இது எல்லாரும் படிங்க. ஓகே.